ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ட்ரெண்டிங்லேயே இருக்கிற சாங்கை தான் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை 3Dயில் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றது உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் மார்னிங்லேருந்து இப்போ 4 o'clock ஆகுது. ஸோ இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால உடனே கொண்டு வந்துட்டேன். ஸோ எடிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனை மட்டும் நீங்கள் பண்ண மட்டும் போதும். நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ண 1 day ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருப்பேன். பட் அப்படி இப்படின்னு கரெக்ஷன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுக்குங்க. ஸோ கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பண்ணிவிட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க PNGக்கு தான் வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண எப்படி தான் இருக்கும். இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அதை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக்கும் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்கை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ கீழே ஷூட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிக் வந்து பண்ணாக்க சேவ் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற எல்லா பிக்கும் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கேர்ள் பிக்கு 3 தேவைப்படும், பாய் பிக்கு ஒரு 4 தேவைப்படும் நினைக்கிறேன். 1 பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் PNG பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபாண்ட் இருப்பாருங்க, அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் போயிட்டேன். கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்க ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன் பண்ணி எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்கிட்ட வந்து பண்ணாக்க போய்க்குங்க. ஒரு 4 to 5 ஃபாண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா லிங்க்குமே நான் ஆப்ஷனும் கொடுக்குறேன். சில PNGக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றங்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. SL ஃபைல் யூஸ் பண்ணுறீங்கனாக்க ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்டுன்றது வந்து பண்ண கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இம்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஐட் மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்புட் பண்ணும் போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நான் தனியாக இன்ஸ்டாலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு கல்யாணாக்க இந்த எட்டிங்கான QR இமேஜும் வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஸ்கேனர் இருக்கும். அப்படி இல்லைனாக்க க்ரோமை நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸ்கேனர் ஆப்ஷனை வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஸோ பார்த்தீங்களா இங்கே இருக்கா, இந்த ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த QR கோடை வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இது வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். சூப்பராக வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸோ இந்த இடத்துல குரூப் 1ன்னு வந்து பண்ண ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளியர் குரூப் இருக்கா அதை இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பாய் பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கோட்டு ஸ்டாரில் போயிட்டு ஸோ நீங்கள் PNG கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரால் கரெக்டாக மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கா அதுக்கு நம்ம அப்படியே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிங்கனாக்க வேப்னு ஒரு ஃபீட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த எண்டு இருக்கு பாருங்கள், இது ஜஸ்ட்டு கம்மி பண்ணிங்கனாக்க இது வந்து பண்ணால் கம்மியாகும். கரெக்டாக அந்த ஃப்ரேம் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு கரெக்டாக பொறுமையாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேர்ள் பிக் இருக்கா, இதுவும் சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க அந்த வேபுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் இது ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா?
நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிக் ஆட்னு ஒரு குரூப் இருக்கா, இதை நீங்கள் செல்ல போயிட்டு எடு குரூப் வரீங்க. இந்த இடத்துல அனிமி பிக் இருக்கா, ஜஸ்ட்டு முன்ன நாம் எப்படி பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆடாச்சா. நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் கெல்புக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் குரூப் மட்டும் கொஞ்சம் ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஆஃப் சைஸில் இருக்கிறதையும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி வந்து பண்ணாக்க நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க கொஞ்சம் உங்களுக்கு பிளாங்காக தான் ஷோ ஆகும், ஏன்னா அந்த 3D எஃபெக்ட் நம்ம ஆன் பண்ணலையா. ஸோ அதனால உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பண்ண குரூப்புக்குள்ளே போய் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது, டேரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அது கிளிக் போயிட்டு கலர்ஃபில்லில் போயிட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா பிக்குமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி ஃபைனலி இங்கே 3D ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த கேமரா ஆப்ஷனுக்கு நேர் கண்ணு மாதிரி இருக்கா, அந்த இடத்துல ஆஃப்லேயே இருக்கும், ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதையும் நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மேலே ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு ரெடி ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக 24 பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா முன்னாடி நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதனால் இந்த அனிமி பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிய பேஜ் பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு மேல் பிரச்சனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாக் ஸ்கில் உங்களுக்கு வந்துச்சுனாக்க மேலே வந்து பண்ணாக்க இந்த மேகம் பிக்கெல்லாம் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் பிக்கு கரெக்டாக இதில் எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ண அந்த பிஎன்ஜி பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிட்டுங்க. ஏன்னா பிக் ஆட் பண்ணும்போது அது பிளாங்காக இருக்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, ஸோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மேலே சோ பட்டனை கிளிக் போயிட்டு கிளிக் பண்ணாக்க அந்த வீடியோ வந்து பண்ணாக்க ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஏதோ உங்களால் முடிஞ்சதை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டிங்கனாக்க அவங்களும் பார்த்து பண்ணுவாங்கள்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாலுமே என்னை டேக் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இத்தனை பேர் எடிட் பண்ணுறீங்க, இத்தனை பேர் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக நான் வீடியோ கொண்டு வருவேன். ஸோ அது உங்களுடைய கையில் தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys.